ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வரை எபிசோடில் நம்ம பாண்டி இருந்துட்டு பல்லவனையும் வானத்தையும் பார்த்த உடனே உங்களை யார் இங்கே வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ இங்கே வரேன்னு சொன்ன உடனே எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, உனக்கு ஃபோன் பண்ணாலேயும் எப்படியும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி யோசிச்சு என் மண்டையே வெடிஞ்சு போயிடுது. அதனால தான் அங்கே உட்காந்துட்ருக்கிறது பதிலாக இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்லை நம்ம மூலிமா ஏதாவது ஹெல்ப் பண்ணனா கூட நம்ம பண்ணலாம்ல. அதனால தான் நான் வீட்டிலேருந்து பல்லவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா சந்தாவோட வீடு எனக்கு தெரியாது, அதனால தான் கூட இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பல்லவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க சொல்லி தானே நானே வந்தேன், நானாக வரணுன்னு வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வரப்போகிறவங்க எப்படி வருவாங்கன்னே தெரியாது. சந்தாவும் ஹரிசும் வீட்டில் கிடையாது, அவங்கள நாங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போய் தங்கிக்கோங்க, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சோன்னு நான் அவங்கள கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அவங்கள இப்போ தான் நாங்கள் அமுச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்ன பாண்டி இப்படி பண்ணிட்டேன், ஏன்னா அவங்களும் வந்துட்டுருக்கிறத சொல்கிறேன், இவங்களும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கிற வழியில் அவங்க பார்த்துட்டு உடனே அவங்க கையோடு இழுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஹரிஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க மாமாவும் வந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே சேரன் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.